தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள வள்ளுவர் கோட்டத்தில் திருவள்ளுவரின் உருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஐயன் வள்ளுவர் அரங்கில் நடைபெற்று வரும் விழாவில் ஐயன் திருவள்ளுவர் விருது மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். ஐயன் திருவள்ளுவர் விருது முது முனைவர் திரு மு.பெ. சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப் பதக்கம், தகுதி உரை. இது குறித்து மேலும் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளுவர் தினத்தையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் அரசு சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக அவரினுடைய திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மரியாதையும் செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து வள்ளுவர் கோட்டத்தில் அமைந்திருக்கும் ஐயன் வள்ளுவன் அரங்கில் நடைபெறக்கூடிய விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் முதல்வர் அவர்கள் பங்கேற்று இருக்கிறார். இன்றைய தினம் தற்போது 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது மற்றும் தமிழக அரசின் பல்வேறு விருதுகளையும் தற்பொழுது முதலமைச்சர் வழங்கி சிறப்பித்து வருகிறார். மேலும் இலக்கிய மாமணி விருதும் கூட இன்றைய தினம் வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் திருவள்ளுவர் விருது 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கும், அதே போல பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டு இருக்கிறது. தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கும், அண்ணல் அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வன் அவர்களுக்கும், பெருந்தலைவர் காமராஜர் விருது இதயதுல்லா அவர்களுக்கும், மகாகவி பாரதியார் விருது ராமசுப்பிரமணியம் அவர்களுக்கும், பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கும் முதலமைச்சர் வழங்கி சிறப்பித்திருக்கிறார். அதே போல தமிழ் தென்றல் திருவிக்க விருது முதுமுனைவர் இறையன்பு அவர்களுக்கும், முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது முனைவர் சு. செல்லப்பா அவர்களுக்கும், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது விடுதலை விரும்பி அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பித்திருக்கிறார். மேலும் இலக்கிய மாமணி விருதும் இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது. 3 பேருக்கு 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது என்பது மரபு தமிழ் பிரிவில் இலக்கிய சுடர் ராமலிங்கம் அவர்களுக்கும், ஆய்வு தமிழ் பிரிவில் சி. மகேந்திரன் அவர்களுக்கும், படைப்பு தமிழ் விருதானது நரேந்திரகுமார் அவர்களுக்கும் வழங்கி சிறப்பித்திருக்கிறார் முதல்வர் அவர்கள். எனவே திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் இத்தகைய விருதுகளானது வழங்கப்பட்டு வருகிறது. ஐயன் திருவள்ளுவர் விருதானது இந்த ஆண்டு சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக அரசின் பல்வேறு விருதுகளையும் முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.